திருமணமானா உங்களுக்கு துயரம் வந்துடும், அதானே நீங்க சொல்ற கணக்கு? ஆமா சார். அப்புறம் ஏன் துயரத்துக்குள்ள போறீங்க தம்பி? இருந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சிங்கிளா இருந்தா தான் முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தொடர வேண்டியதானே? கிரிஞ்சுனா என்ன ஆக்சுவலா? கடுப்பேத்துறது. அடச்சை அடச்சை அப்படிங்கிற மாதிரி. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு. I'm a proud single என்று பெருமை பேசுபவர்கள் சிங்கிள் என்று பெருமை பேசுவது கிரிஞ்சாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்க? பிகாஸ் I'm a proud single. இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த அன்பே பேர் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாங் ஒன்று இருக்குல்ல சார், அதை கேட்டாலே பத்திட்டு வரும் சார். சாவே வந்தாலும் நான் சாவ மாட்டேன்டி யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை கேட்டாலே செம்ம காண்டாகும். எப்படா சாவு வந்தா சாவத்தாடா வேணும், லாஜிக் இல்ல. அப்போஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன, அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே டக்குன்னு மாத்திடுவான். இன்னும் கொஞ்ச நேரம் யார் இது பாடுனது? இனிமே பாடவே கூடாது ஷோ முழுக்க, சரியா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. அந்த பாட்டு அருமையா இருக்குமே பா, அந்த கம்போசிஷன்ல இருக்க அவங்க இருந்து இல்ல என்ன லைஃபுக்கு ஆக போகுது, எந்த பயனும் இல்ல. முன்பே வா என் அன்பே வா சாங். இதே இடத்துல உட்கார்ந்தா ஒரு பொண்ணு சொன்னுச்சு இந்த பாட்டு தான் எனக்கு உயிர் அப்படினுச்சு. சாரி எனக்கு தெரியாது. இந்த கமலஹாசன் சாங் கண்மணி உன் வீட்டுல, அது வந்து சிங்கிளா இருக்கா? பீச்சில் யாராச்சும் லவர்ஸோட உட்காந்துருந்தா வேணும்னே அவங்களை கலாச்சிட்டு போறது, அதுல சிங்கிள்னு கட்டி. அதுக்கு பேரு பொறுக்கித்தனம். பொறுக்கிடா நீ, பொறுக்கி பேடா. என்னோட கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஆள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அந்த இடத்துல நான் கேட்க தேவை, நான் சிங்கிள் போடி அப்படிட்டு போயிடுவேன். நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? அதிகமா வாட்ஸ்அப் இன்ஸ்டா போகாம கேம்லயே அதிகமா இருப்பேன். அவனா நீ? எனக்கு போனே வராது சார், சாட்ஸ் அந்த மாதிரி எதுவும் போக மாட்டேன், ஆன்லைனும் போக மாட்டேன். உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. என்னவோ நான் பிஸியா இருக்கதான் நினைச்சிட்டு இருப்பானுங்க, ஆனா அப்படி இல்ல. எனக்கு அந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் சுத்தி கெத்தா சுத்தி திரிவேன். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமாவே சொல்லிட்ட, அந்த அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. தடுத்து நிறுத்துங்க. நான் வெள்ளந்தியா பேசிட்டு இருக்கேன். இவங்க இந்த ஹாப்பி டு பி சிங்கிள்லாம் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஹாப்பியே கிடையாது. ஐயா நீங்க சிங்கிளா இருக்கிறதால இப்போ நல்லா ப்ரொடக்டிவா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஐயா. யார் உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்கறது? ஸோ அதுக்காக தான் நம்ம நண்பர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஐயா, வேற எதுவும் இல்லை. சரி, இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். நீங்களாம் எதுக்குடா கை தண்ணீங்க? ஒரு தர்மம் ஏன் வேணாமா? சொல்லி கூட்டியாந்தியா இங்கே பாரு, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சிங்கிள் இல்லாத ஒரு பையனை வந்து கூப்பிட்டோம்னா அவன் வந்துட்டு போவான், குளிப்பான், மூஞ்சி கழுவான், ட்ரெஸ் பண்ணுவான். ஆமா, இது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது. அலங்காரம் பண்ணிட்டு வெளியே வரத்துக்கே டைம் ஆயிடும். ஆனா நாங்க அப்படி கிடையாது. சிங்கிளா இருக்கவங்க குளிக்கவே மாட்டீங்களா? கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ப்ரௌட் சிங்கிள் சொல்லிக்கிற இடம் ஃபுல்லா அவங்க காண்டாகிற இடமாவே இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வருது. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்கெல்லாம் அவர்கள் ஜோடியை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு வைத்தறிச்சல் வந்துருது. உடனே நான் ப்ரௌட் சிங்கிள்னு கையை தூக்கிட வேண்டியது. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால அடிப்பாங்க சார். கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டமக் பர்னிங் இருக்கதா செய்து, இல்லாமலாம் இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இந்த விஷயம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. வாழ்க்கையில அவர் பேசுறது அவருக்கே புரியாத அளவு ஒருத்தர் பேசுவார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அது பாதி உண்மை. ஆக்சுவலி அவங்கள நாங்க கவனிக்கல, அவங்களை கவனிக்க வைக்கிறோம். கிழிச்சனியே நீங்க ஏன் அவர்களே கவனித்துக் கொண்டிருக்கீர்கள் என்பதற்கு இது பதில் அல்ல. கவனிக்க வைக்கிறோம் சார். உங்களை இது கவனிக்கணும். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? இதுக்குதான் மூடிக்கிட்டு இருக்கணும்ன்றது. காதல் இப்ப அவ்வளவு நெருக்கடியா இருக்கா? இப்போ உள்ள நெருக்கடி இருக்கு சார். நிறைய பொசசிவ்னஸ், டென்ஷன், பிரஷர் எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு போதும் நான் மோட்டர் சைக்கிளா இருந்தேன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் இருக்கும், அதுல அவங்க நிறைய பட்டிருப்பாங்க. கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? அப்ப அது ஓகே தானே? எதுக்கு இந்த நெருக்கடி? நான் கம்ஃபர்ட்டபிளா ஹாப்பியா சந்தோஷமா சிங்கிளா இருந்துட்டு போறேன், அதானே ஹாப்பி. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதுல எல்லாமே இருக்கத்தான் செய்யும். எப்பவுமே இப்படி இனிமையாவே இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்க வீக் ஆயிட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு இப்ப இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் முதல்ல நான் கரெக்டா பண்ணணும். இன்னொரு கமிட்மெண்ட் குள்ள போயிட்டு அதிகமா பிரஷர் எடுத்துக்க நான் விரும்பல. உனக்கு லைஃபும் வைஃபும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுதுமா? இல்ல இது அப்ப இது ஒரு இயல்பான விஷயம். அப்ப ஏன் சிங்கிளை கொண்டாடுறீங்க? அப்ப இந்த ப்ரௌட் சிங்கிள்ங்கிறது அப்ப ஒரு பயத்தை மறைக்கிறதுக்கு போற அடையாளம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சார். அப்படியா? சொல்லவே இல்லையடா. இது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சிங்கிளா இருந்தா தான் முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தொடர வேண்டியதானே? ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. சோ எதா இருந்தா என்ன அந்த பிள்ளைய காதலிப்பீங்களா மாட்டீங்களா? காதலிப்பீங்கல்ல தம்பி. டெஃபினெட்லி. காதல் என்ன பண்ணும்? எப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. காதல் வந்து வலிக்கும். தனிமையா இருக்கிறது என்ன பண்ணும்? ஹாப்பியா தான். அப்புறம் அதை செய்றீங்க.
நேரா இப்ப கேமராட்ட சொல்லுங்க, அம்மா அப்பா தனியா இருக்கிறதுல தான் மகிழ்ச்சியா இருக்கு, அதனால எனக்கு கல்யாணமே வேணாம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சார் இல்லை அதெல்லாம் ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், அப்படியே இருந்துக்கிறேன் சிங்கிளாவே. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். இது மாதிரி அறிவிக்க யாரார் தயார்? மாவீரர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். என்ன தேர்றாங்க? கடைசி வரைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது. அதை வந்து நான் எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் தாமதப்படுத்துறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நல்ல விஷயம், அது எதுக்கு தாமதப்படுத்துறீங்க? முடிச்சு விட்டுருக்கேங்கிறேன். எதுக்கு தாமதப்படுத்தி துயரப்படணும்? ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டான் விடமாட்டான் போல் இருக்கு. திருமணமானா உங்களுக்கு துயரம் வந்துடும், அதானே நீங்க சொல்ற கணக்கு. மைக் கொடுங்க சார் நான் வேணும்னு பண்ணல சார், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. ஆமா சார். அப்புறம் ஏன் துயரத்துக்குள்ள போறீங்க தம்பி? அழுகுறான். பர்சனலி பாத்தீங்கன்னா சிங்கிளை வந்து நான் ஒரு போராட்டமா தான் பாக்குறேன். இப்போதைக்கு நான் ஓடுற பாதையில என் வெயிட் 75 கிலோ வச்சு ஓட முடியுது. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பொண்ணு நான் பிடிக்கிறேன்னா அவ கையை மட்டும் பிடிக்க மாட்டேன், அவங்களுடைய குடும்பத்தாரையும் நான் வந்து புரிஞ்சு அவங்களையும் கூட்டு வர வேண்டியது இருக்கு. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. அதற்கான போராட்டத்துல நான் சிங்கிள் சொல்றதுல பெருமைப்படுறேன். அதுல என்ன பெருமை? இதே ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டே இரு. நீ என்ன அந்த பிள்ளையுடைய கையை பிடிக்க வேண்டும், காலை பிடிக்க வேண்டும், ஓடிட்டே இருக்க வேண்டியதானே. என்ன வயசு? 24. குறைஞ்சபட்சம் 64 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் ஆகாது. சார் நான் கடைசி வரை சிங்கிளா தான் சார் இருப்பேன். எதற்காக? கல்யாணம் முடிச்சவங்கள மத்த எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நீ நினைச்சாலும் அவன் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று இந்த அணியின் கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறார். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, சிங்கிள்னு கூட்டு சேர்க்கிறவங்களுக்கு தனியா தள்ளிவிட்டு கை தட்டுறவன் தான். தெரிஞ்சிருச்சா? சோலி முடிச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இருந்தா அவர் வெக்கப்படுறாரு. சோ இது வரைக்கும் யாரும் இந்த பொண்ணுங்க வந்து பேசலன்னு நினைக்கிறேன். அப்படி கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரவணச்செல்வன் பின்றீங்க. சாயல்குடி சரவணச்செல்வன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரா? சார் ஒரு டிபேட்ல ஜெயிக்கிறதுக்காக லைஃப் விட்டு போறாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.